அமுக்கி போடுறா. ஏய் ஸ்டாப் மேன். This is my platinum card. எப்படி இருந்தாலும் இதில் ஒரு 25 lakhs இருக்கு. மொத்தமாக எடுத்துக்கோங்க. Take it, okay? அண்ணா செம்ம பார்ட்டியா இருக்கா போலண்ணே. 25 லட்சம் தராராம். அண்ணா 50 லட்சம் கேட்கலாண்ணே. அடிங் அறிவு கெட்டவன உன்னை கொன்னு ஆத்துல போட்டுருவேன். ஏன் இன்னொரு 50 லட்ச ரூபா சேர்த்து வாங்க, கோடி எடுத்துட்டு போலாம் வீட்டுக்கு. இவன் காசு யாருக்குடா வேணும்? டேய் என்கிட்ட இல்லாத பணமா? நண்பா, நீ பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்க அதே அளவு பணம் நானும் ஃப்ராடு பண்ணி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன்டா. எனக்கு தேவை பணம் இல்லை. வேற என்ன வேணும் கேளு. அபி. வாட்? என் அபி எனக்கு வேணும். ஆனா நீ அவளை விட்டு தர மாதிரி தெரியல. அதனால உன்னை போட்டு தள்ளிட்டு அவளை நான் தூக்குறேன். டேய், கோட்டு சூட்டை போட்டு நல்லா இங்கிலீஷ் பேசி சுத்தி சுத்தி வந்து அவளை மயக்கிட்டல. ஏய் ஸ்டாப் இட் மேன். நான் அவளை சுத்தி வந்து மயக்கிட்டேனா? நீ என்ன இடியட்டா? ஷீ இஸ் மை எம்ப்ளாயி, அவ்வளோதான். உனக்கு புரியுதா? அப்ப நீ அவளை லவ் பண்ணல? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர் அவளை போய் நான் லவ் பண்ணுவேன்னா? புது கதையா இருக்கு. சரி, அன்னைக்கு நான் உன்னை மிரட்டினதுக்கு காரணம் அபிக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளோதான். அண்ட் உன் பேர் என்ன சொன்ன? மாணிக்கம். மாணிக்கம், உனக்கு அபிதான் வேணும்னா நீ போய் அவளை கன்வின்ஸ் பண்ணணும். உன் லவ் அவளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண, புரிய வச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அபி எப்பவுமே என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும். எனக்கு அது மட்டும்தான் தேவை. யூ காட் இட்? ஸோ அப்போ இந்த கார்டு உனக்கு தேவைப்படாது இல்லையா? சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதில்ல? இல்லைன்னா இப்போ என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். அதை விட்டுட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி வழியெல்லாம் மறிச்சிட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நான் வாயால் பேசிட்டு இருக்க மாட்டேன், அடிப்பேன். ஏண்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு உன்னை அடிப்பேன். என்னடா சொல்லிட்டு போறான் அண்ணே? இது கூடவா நான் தெரியல. உங்களை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண வச்சு லவ் பண்ண சொல்றானே. அண்ணனுக்கு காதல் வருமாடா? இது வேறையா? இவனுக்கு ரவுடிசம் வருமான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வராது. அதே மாதிரி உங்களுக்கு காதலே வராது. இல்ல வரும் வரும் வருமா? வருமா? வரும், கண்டிப்பா வரும்ண்ணே. பண்ணி காட்டுறேன். லவ் தானே? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஊட்டியில் ரொம்ப குளிருமாமா சார்? ஐயோ பயங்கரமாக குளிரும். என்ன சார் சொல்கிறீங்க? காலையிலேருந்து மங்கி கேப் போட்டிருக்கேன், உள்ள ஃபுல்லாக வேர்க்குது சார். ஊட்டியில் போட வேண்டிய மங்கிக்குள்ளாவை கோயம்புத்தூரில் போட்டால் என்ன பண்ணும்? வேர்க்க தான் செய்யும். என்னது சார், இது ஊட்டி இல்லையா கோயம்புத்தூரா? சுற்றி எங்கேயாவது மழை தெரியுதா? இது ஊட்டி இல்லை கோயம்புத்தூர். ஐயோ சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். டேய் உனக்கு என்ன வேணும் இப்போ? சார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லேக்குக்கு வழி கேட்டப்போ நீங்க தான் லெஃப்ட் போய் ரைட் போன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாம் யாரு? எதுக்காக இப்போ வழிமறிச்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் நீ என்னடா பண்றீங்க? டேய் தம்பிகளா, ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கடா நீங்க. ஐயோ சார் 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 தெரியாம பண்ணிட்டோம் சார்.
போட்டானா சும்மா ரஃப் ஃபுட்பால். இங்க பாரு, நீ அமைதியா வந்தனா உன் உடம்புல எந்த இடத்துலயும் சேதாரம் இல்லாம வரலாம். நண்பா, நடுமூத்துல ஓங்கி ஒரு குத்து வை நண்பா. 4-5 நாள் மூச்சை விடவே சிரமப்படணும். அந்த அளவுக்கு அடியை நீ இறக்கி விடு நண்பா. தம்பி, கவர்மெண்ட் ஆபீசரை கடத்தி வச்சிருக்கிறது எப்படி தெரியுமா? உங்க வாழ்க்கைக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி. என் பின்னாடி 7 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா? ஓ அப்படியா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், வண்டி நிறுத்தி கதவை திறந்து விடுறேன். நீ அப்படியே கத்தி கூப்பிடு. அந்த 7 லட்சம் பேர்ல குறைஞ்சது ஒரு 7 பேராச்சும் வராங்களான்னு பார்க்கலாம். கூப்பிடுறா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன கிட்னாப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடு. வேணாம், நான் கத்துனா நீ காலி, புரிஞ்சுக்கோ. ஏய், உன்னை கடத்தி இருக்கிறதே ஐஏஎஸ் ஆபீசர்ரா. ஏய், இன்னும் போஸ்டிங் வரல. போஸ்டிங் மட்டும் வரட்டும், உன்னை ஜெயில உட்கார வச்சு ஜட்டியோட உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டுறேன். டேய் மாப்ள, நீ எவ்வளவு சீரியஸா பேசுற? இவன் நக்கலா சிரிக்கிறான் பாரு. போட்டன தம்பி, உன் பேரை கண்டுபிடிச்சு உனக்கு போஸ்டிங் வராம செய்யறது பெரிய விஷயமே இல்ல. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? வண்டியை நிப்பாட்டிட்டு மெதுவா இறக்கி விட்டுட்டு, ஐயா சாமி தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? டேய் அட்ராவன, நீ ரொம்ப நிறைய பேசுற. ஏண்டா முட்டாளே, இப்போ உன் கையில போனே இல்ல. உன்னை இப்ப நாங்க கடத்திட்டோம்டா. இப்போ நீ உயிரோட திரும்பி போனாதானே ராசா என் வேலைக்கு ஆப்பு வைப்ப. இப்ப போற வழியிலேயே உன்னை நாங்க கொன்னு புதைச்சிட்டா என்ன பண்ணுவ? யோசி. மது, சொல்லு நண்பா. ஒரு அப்பாவி டைலர் பொண்ணு லைஃப்ல ஏகப்பட்ட இடைஞ்சல உண்டு பண்ண பெரும்புலி யாருன்னு இந்த கரும்புள்ளிக்கு தான் தெரியும். ஆனா இவன் காட்டித்தர மாட்டான் நண்பா. இவன் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நண்பா, என்ன வேணாலும் பண்ணலாம் நண்பா. அவ உண்மையை சொல்லிட்டானா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். தம்பிகளா, 2 பேரும் நிறைய சினிமா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆபீசர்ரா. இப்ப நீங்க என்ன பண்ணாலும் பின்னாடி நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தம்பி ஃபியூச்சர் ஐஏஎஸ், இப்ப நீ பண்ண காரியத்துக்கு உன்னோட ஐஏஎஸ் கனவு மட்டும்தான். நிஜத்துல நிறைவேற சாத்தியமே கிடையாது. பரவாயில்லையே, உன் கண்ணு பயந்தாலும் பேச்சு மட்டும் சும்மா கம்பீரமா வெளியே வருது. ஆபீசர் தம்பி, நாங்க வேணா நிறைய சினிமா பாக்குறவங்களா இருக்கலாம். ஆனா சினிமால வர வில்லனுங்க மாதிரி நாங்க கிடையாது. உன் வாழ்க்கையில உன் கண்ணு முன்னாடி நிக்கிற நெஜ வில்லனுங்க. நண்பா, வில்லை இவன் தான், நம்ம தான் ஹீரோ. ஐயோ நண்பா நண்பா, அதெல்லாம் வேண்டாம் நண்பா. நம்ம ஹீரோ வானன்னு வச்சுக்கைய, அப்புறம் இவன் மேல லேசா இறக்க வந்தாலும் வந்துரும். நம்ம வில்லனாவே இருப்போம். அப்பதான் நம்ம இஷ்டத்துக்கு நல்லா வெளுத்து வாங்க முடியும். என்னப்பா பேசிட்டே இருக்கும்போது பலர்னு போட்ட? ஆவும் எதிர்பார்க்கவே இல்லையா அவரு? பொறி கலங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நண்பா, அவன் இப்ப வாயை தொடக்கலனா அவன் மண்டைக்குள்ள இருக்க மூளை மொத்தமும் கலங்க போகுது பாரு. வேணா, இப்பவும் சொல்றேன், மரியாதையா என்னை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் கேரண்டி. இல்ல டேய், இல்லனா என்னடா பண்ணுவ? பின்விளைவுகள் நிறைய சந்திக்க வேண்டி வரும்டா. ஆமா, என்ன மாதிரியான பின்விளைவுகள் வரும்னு சொன்னா நாங்க கொஞ்சம் பயந்து நடுங்க வசதியா இருக்கும். டேய், அந்த டெய்லர் பொண்ணோட கடையை மூடின ஆள் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா கூட உன்னால அவனோட நிழலை கூட தொட முடியாது. ஆபீசர் சார், நான் அவன் நிழலை தொடுறது விரல தொடுறதெல்லாம் அப்புறம். முதல்ல நீங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க. முடியாது. அப்போ உனக்கு உன் குடும்பத்தை மறுபடியும் கண்ணில் பார்க்கணும், அவங்க கூட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற எந்த ஆசையும் இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆளை நான் காட்டி கொடுத்தா கூட அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில என் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நான் எப்படியும் சாக தான் போறேன்.